கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு பலவீனரை தாங்குங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியர்களின் முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிற வசனம். இதற்கு முந்தின நாளில் திடனற்றவர்களை தேற்றுங்கள்னு பார்த்தோம். தேற்றுங்கள் என்பதற்கும் தாங்குங்கள் என்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. தேற்றுங்கள்னு சொன்னால் வாயினால் சொல்லிட்டு போயிடலாம். ஒருவன் பசியாக இருக்கான்னா அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் தாங்கிறது அவனை கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ரூபாயும் கொடுக்காதான் தாங்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஜேம்ஸ் சாபகர் திரு அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப குளிரான ஒரு நேரம். அங்கே ஒருவன் குளிரோடு என்ன செய்யிருக்கான், படுத்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவராக இயேசு அவர் உள்ளத்தில் பேசுகிறாரு, நீ அவனுக்கு உதவி செய்ய அப்படிங்கிறாரு. ஆண்டவரே என்கிட்ட இருக்கதே ஒரே போர்வை தானே, ஒரே கம்பளி தானே, நீ உதவி செய்யணும்னு சொல்லிட்டார். அதனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஒரே கம்பளியையும் எடுத்து அவனை போத்திட்டார். அவனுக்கு இருந்த சந்தோஷம் கணக்கு கிடையாது. அவன் கும்பிட்டான், கடவுளே உங்களுக்கு ஆச்சரியம்னு சொன்னார். அவருடைய ட்ரெஸ் அந்த நாட்களில் எப்படின்னா ஒரு பரதேசிய மாதிரி தான் அவர் ட்ரெஸ் பண்ணுவார். ஏன்னு சொன்னால் அந்த நாட்டில் உள்ள பீகார் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, அப்படிப்பட்டவங்கள சாமின்னு ஏற்றுக்கிடுவாங்க. அவங்க ஏற்றதுக்கப்புறம் அவர் இயேசுவை சொல்லுவார். அநேகர் அவர் மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய அவருடைய திருமணம் ஆகாமலே அவர் ஊழியம் செய்யணும்னு நினைத்தவர். ஆனால் அவருடைய பெற்றோர் என்ன செய்தாங்கன்னா, நீ ஊழியம் செய்ய, ஆனால் திருமணம் பண்ணணும்னு கட்டாயப்படுத்திட்டாங்க. அதனால் பெற்றோருடைய விருப்பத்துக்கு நாங்கள் அவருக்கு பெண்ணு பார்த்தாங்க. பெற்றோர் ஒரு நாள் சீக்கிரம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு போனார். இவர் அதே ஒரு ட்ரெஸ்ஸில் போகிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே 10-12 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. யார்? இவரை மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வந்திருக்க பெண் வீட்டுக்காரங்க. அப்போ இவர் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பையன் சொல்கிறான் அந்த பெண்ணுக்கு, தம்பி இந்த பரதேசிக்காக எங்கள் அக்காவை கல்யாணம் முடிக்கக்கூடிய அப்படி சொல்கிறாங்க. அப்போ பெரியவங்களாம் சொல்கிறாங்க, உனக்கு தெரியாது, நீ அமைதியாயிரு அப்படின்ட்டாங்க. அது கடவுளுடைய சித்தம். அதனால் அந்த கல்யாணம் முடிஞ்சு. ஏன் இதை சொல்கிறாருன்னா அவருடைய ட்ரெஸ்ஸு அது. இப்போ அந்த ட்ரெஸ்ஸு அவருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அதுக்காண்டி அதை சொல்லுவார். இப்போ ட்ரெயினில் ஏறி இருக்கார், ரொம்ப குளிர். இவருடைய ஆடையை பார்த்த உடனே அங்கே 2 ஏறிட்டு சாமி மாதிரி அந்த ட்ரெயினில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இவரை பார்த்தோடனே இவரும் ஒரு சாமியார் தான் சொல்லி கூப்பிட்டு, சாமி வாங்கினு கூப்பிட்டு 2 பேருக்கும் மத்தியில் வச்சுக்கிட்டாங்க. மத்தியில் வச்சுட்டு அந்த அவங்க வச்சுருந்த கம்பளி போகிறவரை மூடிட்டாங்க. இவருக்கு ஒரு குளிரும் இல்லை. அப்போ தான் ஆண்டவரை பார்த்து துதிச்சார். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் பெரியது, நான் தாங்கினதுனால என்னை தாங்கக்கு நீர் ஆள் வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொன்னார். இதே மாதிரி நாம் ஒவ்வொருவரும் யாருக்கு தேவையோ, யாருக்கு தகுதியோ அவங்களுக்கு செய்யணும். செய்யும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். நம்மளை என்ன செய்வார்னா ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அருமையாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அதை மனசில் வச்சுக்கிடுங்க. நீங்கள் கொடுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவானவர் சொல்லியிருக்கார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் கொஞ்சமாக கொடுத்தா அவங்களுக்கு அமுக்கி குலுக்கி தருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை நீங்கள் கேட்குறதும் இல்லை, இந்த புதையலை பயன்படுத்தி பாருங்கள். பலவீனரை தாங்குங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பலவீனரை தாங்குங்கள் என்று அன்று பவுல் சொன்ன வார்த்தை மிக மிக ஒரு முக்கியமான கர்த்தாவே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் பலவீனர்களை தாங்கி அவர்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த பலவீனரை தாங்க வேணும்னால் எங்களுக்கு அந்த இரக்கம் வேணும். அது அதனால் தேவனே, நீர் எங்கள் உள்ளத்தில் இருந்து எங்களால் ஏண்ட நன்மையை மற்றவர்கள் செய்ய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.